வணக்கம். நம்ம விஸ்டம் கிச்சன் சார்பாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வீட் தவா பரோட்டா. நம்ம கோதுமையில் ஒரு ரொட்டி ஒன்று பண்ண போகிறோம். அது நம்ம தோசைகளில் தான் பண்ண போகிறோம். ஆனால் தந்தூரி பாட்டிலையும் பண்ணலாம். அதுதான் தவா பரோட்டான்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டுத்துக்கும் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஒரு 3 பேர்த்துக்கு பண்ண போகிறோம். 3 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ மாவு, 1/2 கிலோ வீட் ஃப்ளார் கோதுமை மாவு, பன்னீர் 200 கிராம், பட்டர் 100 கிராம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மொத்தமாகவே நம்ம எவ்வளோ ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம், கேஷ்யூ நட் ஒரு 200 கிராம், நம்ம ஹோல் கரம் மசாலா, பே லீஃப், சின்னமன், காடமன், க்ளவுஸ், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 கிராம், க்ரீன் சில்லி ஒரு 3 நம்பர், கஸ்தூரி மேத்தி, இது வந்து கஸ்தூரி மேத்தி தான் மெயின் இந்த ஃப்ளேவர் கொண்டு வரும். கஸ்தூரி மேத்தி, 3/4 கிலோ தக்காளியும் ஒரு 1/2 கிலோ வெங்காயமும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மக்னி கிரேவி அப்படின்னாலே டொமேட்டோ பேஸ்ட் கிரேவி தான் அதுதான் டொமேட்டோ அதிகமாகவும் நம்ம கேஷ்யூ நட்டு ஆனியனை வந்து கம்மியாகவும் போடுறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ, ஆனியன், கேஷ்யூ நட் இது 3த்தையும் போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். சில பேர் கேட்பீங்க வாட்ரு ஊற்றாமையே அதை ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னு கேட்கலாம். வாட்ரு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இது குக்காகி தண்ணி இதுலேயும் இஞ்சிடணும். இதை நம்ம அரைக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா வாட்ரு யூஸ் பண்ணல. இதில் கேஷ்யூ நட்ஸ், ஐ ரிமூவ் பண்ணணும். ஸ்கின்னு லைன் கான்டினென்டலில் கூட நம்ம சாஸ்லாம் பண்ணுவாங்க. அது பே லீஃப், சின்னமன் லைட்டாக போட்டால் போகுது சார், காடமன், க்ளவுஸ் எல்லாம் சேர்த்தே ஒரு 3 கிராம் 4 கிராம் பக்கம் போட்டிருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. எதுக்காக அதிகம் ரொம்ப ஊற்றக்கூடாது, வெந்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம கீழே தான் ஊற்றுவோம். அதோட ஃப்ளேவர்லாம் கீழே போயிடும். இப்போ தண்ணி வெந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இஞ்சிற மாதிரி, சரியா, வெந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. பிரியாணிலாம் எப்படி அரிசி போட்டோன்னே இஞ்சி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். அதை நான் தண்ணி ஊற்றுற அளவு மட்டும் பாருங்கள். பட்டும் படாமல் இருந்தாலும் இவ்வளோ தண்ணி. இது என்ன பண்ணுறீங்க அப்போது சார்? இப்போ வந்து பார்த்தா கிரவுண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்னி கிரேவிக்கு ஆனியன் டொமேட்டோ வேக வச்சு அரைக்கணும். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு, பாயிலாக மேஷ் ஆகிடுச்சு, சரிங்களா. இதை வந்து ஒரு பேஸ்ட் பண்ண டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். 9 சாப், எவ்வளோ ஃபைனாக சாப்பாக இருக்கு. ரொம்ப போட்டு நான் சீரக்கூடாது. டொமேட்டோவை கணிஞ்சிடும், தண்ணி அழகாக வெளியே வந்துடும். இதை நம்ம சாப் பண்ணி வச்சிட்டேன் சார். இதை பன்னீரை கட் பண்ண போகிறோம், சரிங்களா சார். ஒரு நிமிஷம் சார், சரிங்களா. இந்தியன் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்தியன் சீஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு சீஸ் இருக்குது. அது பிடிஎஃப் கூட அமைச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம இந்தியன் சீஸ். நம்ம நார்த் இந்தியாவில் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீரை வெளியே வச்சுக்க முடியாது. எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டீப் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100 கிராம் பட்டர் வச்சுருந்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம் பட்டர்,
இதில் வந்து 5 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னமன், காடமன், க்ளோவ், பேலீஃப் எல்லாமே போட்டுருக்கோம். சாப் பண்ணி வச்ச ஆனியன், பொதுவாக ஸ்வீட்டாக தான் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 10 கிராம், சிக்கன் மசாலா ஒரு 5 கிராம், மசாலா நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இந்த மசாலா வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து பேசிக் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 hours வந்து குக் பண்ணுவாங்க. அது ஒரு ரா ஃப்ளேவர்லாம் போகிறது நம்ம டைரெக்டாக போடுறதுனால நம்ம டைரெக்டாக குக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுகர் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த கிரேவி வீட்டில் பண்ணும்போது ஒரு 1 hour கொதிச்சா போதும். வணக்கம். நம்ம இன்றைக்கி அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்ம விஸ்டம் கிச்சன் மூலியமாக. இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு டிஷ்ஷு பண்ணுறதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும் கிரேவி. எங்கள் விஸ்டம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.